அவர்கள் இதோ பாட வருகிறார்கள். நன்றி. அடுத்த நிகழ்ச்சி ஜவஹர் சிறுவர் மன்ற திட்ட அலுவலர் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள். கலை பண்பாட்டுத்துறை வளாகத்தில் ஜவஹர் சிறுவர் மன்றம் 2025-2026 கல்வியாண்டின் கோடைக்கால பயிற்சி முகாமில் பரதநாட்டியம், குரலிசை, ஓவியம், கீபோர்டு ஆகிய பயிற்சி வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவினை தலைமையேற்று விழாவினை சிறப்பித்து மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்க வந்துள்ள காஞ்சிபுரம் மண்டல உதவி இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், மாவட்ட இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், நாதஸ்வர ஆசிரியர் மற்றும் தேவார ஆசிரியர், பெற்றோர்கள், சீரார்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது. முதல் நிகழ்ச்சி குரலிசை. ராகம் சங்கராபரணம், தாளமாடி. கஜமுகனை நீ அனுதினமும் நிஜ பக்தியுடன் செய்திடுவாய். கஜமுகனை நீ அனுதினமும் நிஜ பக்தியுடன் செய்திடுவாய்.
அடுத்ததாக முருகர் பாடல். ராகம் சிவரஞ்சனி, தாளம் ஆதிதாளம். திருக்குறள் பாடல். ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ஆதி.
அடுத்ததாக முருகர் பாடல் அழகான கனிமொழி ஆண்டவா. ராகம் பிருந்தாவனி சாரங்கா. தாளம் ஆதி. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. காவடி வேலனே, மயில்
குரலிசை மாணவர்கள் மிகவும் அழகாக பழைய பசங்க, இந்த 10 நாளில் வந்து கற்றுக்கிட்ட பசங்க, 2 நாளைக்கு முன்னாடி வந்து கற்றுக்கிட்ட பசங்க, நேற்றுக்கு வந்து கற்றுக்கிட்ட பசங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் பலத்த வெரி குட், தேங்க்யூ. அடுத்த நிகழ்ச்சியாக கீபோர்டு. குரலிசை பாடிய மாணவர்கள் அனைவரும் கீழே அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பாடுவது, ஆடுவது, கீபோர்டு வாசிப்பது உள்ளே வந்து ரொம்ப அழகாக வந்து பசங்க இந்த 10 நாளில் வந்து ட்ராயிங்லாம் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் இறுதியாக உள்ளே போய் எல்லாமே அந்த எக்ஸிபிஷன் மாதிரி சார் வச்சுருக்காரு, ஓவியம் சார். ஸோ அதை எல்லாருமே பார்த்து வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுக்கு பின்னாடி வெயிலில் இருக்காங்க.
இப்பொழுது வாசித்த மாணவன் பெயர் ரா ஹரிஷ். இப்பொழுது வாசிக்க போற மாணவன் பெயர் சு இளமாறன். அடுத்தது கவினேஷ் என்ற மாணவன் இதே பாடலுக்கு வாசிக்க வருகிறார். நன்றி. அடுத்தபடியாக வி டெல்லி பாபு. டில்லி பாபு. நன்றி. அடுத்ததாக தா விஜய் கார்த்திகேயன்.
நன்றி. அடுத்தது அஸ்வின். நன்றி. அடுத்து வே மாண்டேஷ். நீங்கள் எல்லாரும் நல்லா கை தட்டணும். காது கேட்கல. அடுத்தபடியாக ஹரிஹரன்.
ஓரிரு நாட்கள் வந்தும் வராமலும் கற்றுக்கொண்ட கீபோர்டு வாத்தியம். அடுத்தபடியாக பரதநாட்டிய நிகழ்ச்சி. முதலாவதாக சுக் குள்ள குள்ளனே. ஸ்மைல். அப்படியே கீழே போய் உட்காந்துக்கோங்க லைனா. புரிஞ்சா? அதே மாதிரி கீபோர்டு வாசிச்ச பசங்க எல்லாரும் கீழே இறங்கி வந்து உட்காரணும். மேலே இருக்கிற மற்ற பசங்களும் கீழே வரணும். ஒரே சவுண்டா இருக்கு. டான்ஸ் எங்களால் பாட முடியல.
டம் டமருகதி டம் டம் ஓ டம் டம் டமருகதி டம் டம் ஓ திம்மி திம்மி பாண்டவா ஹர ஹர சம்போலோ திம்மி திம்மி பாண்டவா ஹர ஹர சம்போலோ ஹர போலோ சிவ போலோ சங்கர ஹர போலோ சிவ போலோ சங்கர அடுத்த நிகழ்ச்சி பாரதியார் பாடல். இந்த பாடலுக்கு குரலிசை ஆசிரியர் மாணவர்களை, குரலிசை மாணவர்களை பாட வைத்து, பரதநாட்டிய மாணவர்களை ஆட வைத்து இந்த நிகழ்வை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 கண் படைத்த மொழியினாய் வா 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 கருணை கொண்ட தோழினாய் வா
இறுதியாக திருப்புகழ். இந்த பாடலும் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் பாடுவார்கள். நன்றி. இந்த 10 நாள் பயிற்சியில் நேற்று முந்தா நாள் சேர்ந்தவங்கலேருந்து முதலிருந்து இது வரைக்கும் நாங்கள் நிகழ்ச்சி வழங்கியிருக்கோம். கடைசியாக நிகழ்ச்சி வழங்கின பசங்க 1 இயராக கற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அவங்களுக்கு திருவருட்பா, திருப்புகழ் இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். கேசட் போட்டு சொல்லிக் கொடுத்தா இந்த மாதிரிலாம் நம்ம செய்ய முடியாது. அதனால் லைவாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து குழந்தைகளுக்கு திருப்புகழ், தேவாரம், திவ்ய பிரபந்தம் இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் குழந்தைகளுக்கு இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இளமையிலேயே நாங்கள் இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லித் தரோங்கிறத நாங்கள் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கரகோஷம் இருந்தால் நன்றாக இருக்கும்.
சிறப்புரை ஆற்றவும் சான்றிதழ் வழங்கவும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிப்பதற்காக நம் மண்டல உதவி இயக்குனர் அவர்கள் மற்றும் மாவட்ட அரசு இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள், மாவட்ட அரசு இசைப்பள்ளி தேவார ஆசிரியர் மற்றும் மாவட்ட அரசு இசைப்பள்ளி நாதஸ்வர ஆசிரியர் அனைவரையும் நம் விழா மேடைக்கு வருக வருக என்று இருகரம் கூப்பி அழைக்கின்றோம். மேலில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்னும் விழா முடிவடையவில்லை. குழந்தைகள்லாம் மேலில் உட்காருங்க. இப்பொழுது விழாவுடைய சிறப்புரை ஆற்ற மண்டல உதவி இயக்குனர் அவர்கள் வருகை தந்துள்ளார். அனைவரும் மேலில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எல்லாரும் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிருந்தார். நம்மளுக்கு தேவார ஐயா எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும். அன்பு மாணவர்களே, அழகான பெற்றோர்களே, நம் குழந்தைகளுக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு 10 நாள் கொண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க. இந்த லாஸ்ட் தருவத்தில் சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிற நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு தயவு செய்து உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. நீங்கள் அனைவரும் அமைதி காத்து சான்றிதழ் வாங்கி செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து ரொம்ப பேசாதீங்க, சத்தம் வராமல் நிறைய பேசுங்க ப்ளீஸ். குழந்தைங்கள்லாம் வெயிலில் தள்ளி அப்படியே நேரில் உட்காருங்க. யாரும் வெயிலில் பேசாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம மண்டல உதவி இயக்குனர் ஐயா அவர்களை கௌரவப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருடைய சார்பாக எல்லாரும் எவ்வளோ கைத்தட்டல் வருதுன்னு பார்க்க போகிறேன். அடுத்ததாக நம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு கௌரவப்படுத்தப்போம். சத்தமே வரல, கைத்தட்டல் சத்தம் வரவில்லை, போதாது. அடுத்தபடியாக நம் நாகேஸ்வர ஆசிரியர் மாவட்ட அரசு இசைப்பள்ளி அவர்களுக்கு கௌரவம் செய்கிறோம். அடுத்தபடியாக நம் தேவர ஆசிரியர் அவர்களுக்கு மாவட்ட அரசு இசைப்பள்ளி நாம் அனைவரும் சார்பாக கௌரவப்படுத்துகிறோம். நன்றி. சத்தமே வராம நீங்க கைத்தட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. இப்போ நம்ம இப்பொழுது நம்ம எல்லாரையும் ரொம்ப அழகா இவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கு எல்லா விஷயங்களுக்குமே அவர் நம்ம உறுதுணையாக இருக்கக்கூடிய மண்டல உதவி இயக்குனர் ஐயா அவர்கள் இப்போ சிறப்புரை ஆற்றி வாழ்த்துக்கள் கூறி சான்றிதழ்கள் தருவார்கள். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கோடைகால சிறப்பு பயிற்சி முகாமிற்கு வருகை தந்துள்ள பெற்றோர்கள், பயிற்சி பெற்ற சிறார்கள் மற்றும் மாவட்ட அரசு இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர், நாதஸ்வர ஆசிரியர், தேவார ஆசிரியர் மற்றும் 10 நாட்கள் சிறப்பாக கலை பயிற்சி அளித்த கலையாசிரியர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நீங்கள் எல்லாரும் வந்து இந்த 10 நாள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா?
வந்து நமக்குலாம் லீவ் விட்டாங்க, நம்ம ஜாலியாக வீட்டில் இருந்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடாமல் இப்படி 1 10 நாள் இப்படி வந்து வெளியில் போட்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை ஜாலியாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே, சரி. நீங்கள் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போதே உங்கள் முகத்தில் அந்த சந்தோஷம் தெரிஞ்சுது. உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த கோடைக்கால விடுமுறைங்கிறது வந்து எப்பொழுதுமே பள்ளிக்கல்வித்துறையால் வழங்கக்கூடிய விடுமுறை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, வீணாக கழிக்கிறதே கிடையாது. இது மாதிரி நமக்குள்ள இருக்க தனித்திறமைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு பயிற்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விடுமுறையை கொடுக்குறாங்க. விளையாட்டுங்கிறது நாம் எப்பயுமே டெய்லி விளையாட்டு தான் இருப்போம், ஓகேங்களா? அந்த வகையில் நம்ம கூட எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் படிப்பாங்க, அவங்களுக்கான அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல, உங்களுக்கு இந்த வாய்ப்பு தான் இங்கே கிடைச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப பெருமையாக நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, அந்த முகத்தை நல்லா தெரிஞ்சுது. ஸோ இந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து உங்களுக்கு வந்து இந்த வயசுலேருந்தே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பயிற்சி உங்களோட நிறைவு பெறலாம், ஆனால் உங்களோட தொடர் பயிற்சி வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் பயிற்சி முடிஞ்சிச்சு அப்படியே இல்லாமல் உங்கள் வீட்டில் இந்த 10 நாள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பயிற்சி பெறணும். மறுபடியும் வாரத்துக்கு 2 நாள்னு சொல்லிட்டு சனி ஞாயிறு வந்து இந்த பயிற்சி வந்து மறுபடியும் தொடங்கும். ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து மறுபடியும் இந்த ட்ரைனிங் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கலை வந்து உங்களை எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு தனித்துவமாக உங்களை பெருமைப்படுத்தி காட்டும். மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ட்ராயிங் வரைகிறதுனாலையோ உங்கள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதோ நீங்கள் பாட்டு பாடும்போதோ உங்களுக்கு மற்றவங்களோட நீங்கள் தனித்துவமாக தெரியுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து பெருமைப்படுத்தும் இசை கண்டிப்பாக உங்களை நினைக்கும், சரிங்களா? உங்களை பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வந்து சமயத்தில் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா இந்த உங்களுடைய காலத்துலையும் உங்களை ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், உங்களுக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உங்களை எங்கேஜாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இந்த நேர காலம் பாராமல் உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுக்கு பாராட்டுகள். இந்த அதாவது டீச்சர்ஸ் வந்து இந்த பயிற்சியை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக இல்லாமல் மிங்கிள் ஆகி ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து பர்ஃபார்ம் பண்ண வச்சு அவங்களோட சேர்த்து அவங்க மிங்கிள் பண்ணி எப்படியே ஒரு குடும்பமாக தான் இருந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம வந்து 10 நாள் பயிற்சிக்கு அனுப்பணும். காலையிலேருந்து மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி நம்ம பசங்களை சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் இறங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மற்ற இது மாதிரி கிடையாது. இந்த டான்ஸு, இந்த பாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10 நாள் போதுமானதாக இருக்காது. இந்த 10 நாள் அந்த குறுகிய காலத்தில் ஒரு சிறந்த வந்து பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கிறதே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை தொடர்ந்து பயிற்சிக்கு அனுப்புங்க. இன்னும் நல்ல விதமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் கூடுதல் நேரத்தில் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து கூடுதலாக வந்து அவங்களுக்கு நிகழ்ச்சி கொடுக்கறதுக்கான அளவுக்கு அவங்க தயார்படுத்துவாங்க உங்களோட ஆசிரியர்கள், சரிங்களா? ஓகே. இந்த 10 நாள் சிறப்பாக பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் எனக்கு நன்றி சொல்லிட்டேன். நன்றி. அடுத்தபடியாக இந்த மாவட்ட அரசு இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் வாழ்த்த போகிறார்கள். சிறப்புமிக்க கோடைக்கால பயிற்சி முகாமை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எனது மண்டல இயக்குனர் அவர்களை எனது வணக்கம் கூறி தொடங்குகிறேன். இந்த பயிற்சி மிக சிறப்பாக பயிற்சி எடுத்த ஆசிரியர்கள், வருகை புரிந்திருக்கும் எனது பள்ளி ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், இந்த பயிற்சிக்கு அழைத்து வந்த பெரும் சிரத்தை எடுத்துக்கொண்டு இந்த அக்னி நட்சத்திரத்தையும் பொருட்படுத்தாமல் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வந்து மறுபடியும் கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கலை வந்து ஒரு நாட்டோட கலாச்சாரத்தை சிகரமாக இருக்கக்கூடியது, ஒரு நாட்டோட கலாச்சாரத்துக்கு மகுடம் போன்று இருக்கக்கூடியது கலைகள் தான். அந்த கலையை கற்றுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெயர் அப்படிங்கிறத
பேர் பயிற்சி பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பி மியூசிக், கீபோர்டு, ஓவியம், பரதநாட்டியம் எந்த கலை எடுத்திருந்தாலும் அதில் வந்து மற்ற சப்ஜெக்டை விட கூர்ந்த கவனம், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து கலையை கற்றுக்க முடியும், பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆடினதுலேருந்து, பாடினதுலேருந்து, வாசிச்சதுலேருந்து இன்னும் உள்ள ஓவியம்லாம் பார்க்குறேன், ரொம்ப அற்புதமாக செஞ்சுருப்பீங்க. அதனால தான் இதை வந்து ஃபைனல்ஸ் ஆஃப் தி ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மேடையில் பண்ணுறீங்கன்னா பண்ணும்போதே முதல்ல நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்க, அதை பார்க்குறவங்களும் இன்ஸ்டண்ட்டாக என்ஜாய் பண்ணுறோம். அதுதான் நம்மளுடைய கலையோட சிறப்பு. அவ்வளோ சிறப்பு மிக்க கலை வந்து ஒரு 10 நாள் கண்டிப்பாக போகவே போகாது. இந்த சுத்தரிப்பு வெளியிலையும் நீங்கள் எடுத்து இந்த கலையை நல்லா டீப்பாக இன்னும் மேன்மேலே கற்றுக்கொண்டு எல்லாரும் இதோட நிறுத்திடாமல் பாட்டு, பரதநாட்டியம், கீபோர்டு, ஓவியம் எந்த கலையை எடுத்துருந்தீங்களோ அதை தொடர்ந்து பயிற்சி பெற்று அந்த கலைத்துறையில் வந்து ஒரு நட்சத்திரமாக ஒளிரணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு வேண்டுகோள் அனைவருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் 13 வயசு இது அதுக்கு மேலே இருக்கிறவங்க உங்கள் வீட்லேயோ உங்கள் யாருக்காவதோ கலையில் மிகுந்த ஆர்வம் இருந்ததுன்னா இந்த ஜவஹர் மன்றத்தில் அப்படியே சித்த இசைப்பள்ளியில் வந்து படிக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த கலை பண்பாட்டுத்துறை எங்களுக்கு மிக சிறப்பாக வழங்கியிருக்கு. ஸோ இந்த தருணத்தில் எல்லாரும் கலை நிறையா பயின்று மன அமைதியோடு, உற்சாகத்தோடு, நல்ல திறமையோடு ஒளிர வேண்டும் என்று என் மனதார வாழ்த்துகின்றேன். பயிற்சி அளித்த ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர் மேடம் அனைவருமே ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இதில் என்னை கலந்து கொண்டு எனக்கும் மிகுந்த மரியாதை செய்தமைக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லணும்னா, எங்களுடைய மாணவர் ராஜேஷ் இந்த இசைப்பள்ளியில் மிருதனம் படித்த மாணவர் நம்ம எப்போ அழைத்தாலும் அடுத்த செகண்ட் வந்து பாடுறதுக்கு ஒத்துழைப்பாக மிருதனம் பக்கவாத்தியமாக வாசித்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ராஜேஷ் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளி நம்மளுடைய மிருதங்க மாணவர் ஹரிக்கு ரொம்ப எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் மிகவும் சிறப்பாக நடத்திய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது சத்தமே வரல, கை தட்டு கொடுங்க. பேசும்போது கை தட்டுங்க. புரியுதா நான் பேசுறது? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் சொல்றது புரியுதா? சரி, அடுத்து உங்களை எல்லாரையும் வாழ்த்து கூறி ஆசீர்வதிக்க நம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி நாகேஸ்வர ஆசிரியர் இதோ வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். விழா நாயகர்கள் நீங்கள் தான். நீங்கள் இல்லைனாக்கா யாருமே கிடையாது. விழா நாயகர்களே நீங்கள் தான். அதுக்கு மகளிர் வச்சாகூட நம்ம மண்டல உதவி இயக்குனர் அவர்கள் வந்து சிறப்பாக பண்ணி எளிமையாக பேசுனாரு. அதை விட சிறப்பாக எச்சம் பேசுகிறாங்க. ஒரே ஒரு விஷயம், தன்னையும் சந்தோஷப்படுத்திக் கொண்டு எதிராலையும் சந்தோஷப்பட வைப்பது தான் இந்த கலை. அதுவும் உடம்பையும் மனசையும் சந்தோஷப்படுறது எதுனாக்கா ரெண்டுத்தையும் பண்ணுறது. ஒரு பாட்டு இருக்கு, நல்லதானா நல்லதானா, உடலும் உள்ளமும் நல்லதானா. இந்த உடம்பும் நல்லா இருக்கணும், உள்ளமும் நல்லா இருக்கணும். அப்போதான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த கதையை வந்து சின்ன வயசுலேருந்தே வரணும்னு சொல்லிட்டு இந்த கோடைக்கால பயிற்சி முகாம் பண்ணுற குழந்தைங்களுக்கு உங்களுக்கு இன்னொன்று 60 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 60 வருஷம் பொறுத்து 60 வருஷமாக இருக்க மாட்டீங்க. அது பெரிய பொக்கிஷமாக இருக்கும். இந்த சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்ம மண்டல உதவி இயக்குனர் அவர்களுக்கும், எச்எம் அவர்களுக்கும், இந்த இசைப்பள்ளி நிர்வாகம், கலை பண்பாட்டு அவங்களுடைய ஒருத்தருடைய ஒத்துழைப்புன்னு அது நடக்கிறதில்ல. அதை விட நம்ம டான்ஸ் மியூஸு ரொம்ப சிறப்பாக எல்லாம் ஒருங்கிணைச்சாங்க. கடைசி அந்த அறிவிப்பு பாட்டை ரொம்ப சிறப்பாக இருந்தது. மிருதங்க நல்லா இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. அடுத்து உங்களுக்கு வாழ்த்தும் ஆசையும் கூறுவதற்காக நம் ஐயா சிவராஜபதி ஐயா வருகிறார், தேவராசிரியர். ஆயக்கலைகள் 64
ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய ஒரு படுங்கி போல்வாள் என் உள்ளத்தில் உள்ளே இருப்பழுங்கி வாராதிட. இந்த அருமையான விழாவிற்கு தலைமையேற்று நம்மை எல்லாம் வாழ்த்திய நம்முடைய மண்டல உதவி இயக்குனர் ஐயா அவர்களையும், தலைமை ஆசிரியர் மற்றும் நம்முடைய நாதஸ்வர ஆசிரியர், ஜவஹர் மன்ற ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அற்புதமான இந்த 10 நாட்கள் நம்ம வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்கள். இந்த இளம் வயதுல படிக்கிற எந்த கல்வியும் 100 வயதானாலும் மறக்காது. இந்த ஒரு 10 நாட்கள் நாம் கற்றுக்கொண்டது வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருந்து எத்தனை வயதானாலும் இந்த கல்வியில இந்த கலைகளில நம்மளுடைய நாட்டத்தையும் ஆர்வத்தையும் பெருக்கிக் கொண்டு நம்மளை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவது இந்த கலைகள் தான். சரஸ்வதியை இன்னும் 64 கலைகளுக்கு அதிபதியாக இருந்து கற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. அதனால்தான் 1000 கலைகள் 64 சொல்றாரு. அப்படி நம்மளுடைய இறைவனுடைய திருவருளால் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுவே வந்தவாசியில் கிடைக்கல, பக்கத்துல வேலூர்ல இல்ல, இந்த ஜவஹர் மன்றம் அங்கெல்லாம் இல்லை. இப்ப நான் நெய்வேலியில் போயிருக்கேன், நெய்வேலி எங்க பசங்க வீணாக போகுது, அங்கெல்லாம் இல்லை. அப்ப காஞ்சிபுரம் ஒரு பெரிய ஒரு புண்ணிய கேந்திரம், உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய புண்ணியம். இங்க வந்து அந்த 10 நாட்கள் நம்ம மேடம் சார் சொன்னது போல, ஐயா சொன்னது போல, இளம் வயதில் இந்த கல்வியை கற்றுக்கொண்டால் வாழ்வில் எல்லா வளமும் நலம் பெற்று ஒரு சிறந்த மனிதராக வரலாம். அதுக்கு இந்த கலைகள் உறுதுணையாக இருக்கும். அதுக்கு உங்க பெற்றோருக்கு தான் நீங்க எல்லாம் நன்றி சொல்லணும். பெற்றோருக்கு நாங்களும் நன்றி சொல்லணும். ஏன்னா காலையில அழைச்சிட்டு வந்து மத்தியானம் அழைச்சிட்டு போய் ஒரு பெரிய வேலை இருந்தாலும் தன்னுடைய பசங்கள் குழந்தைகள் நல்லவனாக வரணும், நல்ல கலைகளை கற்றுக்கொண்டு வரணும் என்று நம்முடைய ஆசிரியர்கள் மிகச் சிறப்பாக உங்களுக்கு பாட்டு, நம்மளுடைய கீபோர்டு, டிராயிங், பரதநாட்டியம் 4 கலைகள் தான் இப்போ இங்கே கற்று தராங்க. இதுக்கு மேல இசைப்பள்ளி இருக்கு, அங்கே 7 கலைகள் கற்று தராங்க. அதனால அடுத்ததான் நீங்க இதை கற்றுக்கொண்டு மேல வரணும், வாழ்க்கையில மேல வரணும் தானே, வாழ்க்கையில மேல வரணும். அதனால இந்த கலைகளை மறக்காமல் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொண்டு வந்துட்டு இருந்தா உங்களுடைய வாழ்வு சிறக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் நல்ல ஒரு சிறந்த மாமனிதராக வரணும், அரசின் உயரிய விருதுகளை பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வாழ்த்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இப்பொழுது மண்டல உதவி ஐயா அவர்களும் மற்றும் நமது இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் மாணவ மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். முதலாவதாக குரலிசை மாணவர்கள் எல்லாரும் லைனா உட்கார்ந்துருங்க. மேடம் ஆசிரியர்கிட்ட சான்றிதழ் கொண்டு வாங்க ஐயா, அப்புறம் வகுப்புல போய் அப்புறமா வாங்கிக்கலாம். எல்லாரும் லைனா உட்கார்ந்து போங்க. அதே மாதிரி கீபோர்டு, அதே மாதிரி பரதநாட்டியம். தாரணி தனித்தனியாகவே ஐயா கொடுக்கறதும் சொல்லிட்டாங்க. அதனால மாணவர்கள் எல்லாரும் அப்படியே இருங்க. சான்றிதழ் வாங்கிட்டு பெரிய ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம் செல்லுல. ஒவ்வொரு துறைக்கும் தனியாக மொத்தமாக கொடுத்துட்டா அது உங்க ஆசிரியர்கிட்ட போய் வாங்கிக்கணும். அதனால மொத்தமாக ஒவ்வொரு துறைக்கும் தனியாக கொடுக்குறாங்க.
அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களிடம் சான்றிதழ் பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீபோர்டு மாணவர்கள் வருஷல வாங்க, முன்னாடி உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துங்க. அடுத்தது ஓவியம். மாணவர்கள் எல்லாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பாட்டு, பரதநாட்டியம், கீபோர்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு பக்கவாத்தியம் வாசித்த மிருதங்க கலைஞர் அடுத்த கச்சேரிக்கு போகணுமா, அதனால அவருக்கு மட்டும் கொஞ்சோண்டு கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ப்ளீஸ் தயவு. அமைதியாக உட்கார்ந்து தங்கள் குழந்தைகள் வாங்கும் சான்றிதழை பார்த்து மகிழ்வார் கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு உறுதுணையாக வாசித்த விருதுகள் தான் அவசரமாக வேறுபட்டு செல்வதால் அவர்களுக்கு இந்த மரியாதையை செய்து முடிக்கிறோம். இப்பொழுது பரதநாட்டிய மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நிதிஷா சீக்கிரமாக
எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க எல்லா பெற்றோர்களும் மாணவர்களும் எக்ஸிபிஷனை போய் பார்த்துட்டு கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி இங்க அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்ய போகிறோம். வந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 10 நாளும் காலையில் கரெக்டாக 10 மணி வாங்க. நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸ் வர சொல்லி அவங்க மாணவர்களை அனுப்பிச்சுட்டு தான் போவாங்க. அந்த அம்மையாருக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக குரலிசை அம்மா, லோகநாயகி அம்மா, அடுத்தபடியாக குரலிசை அடுத்ததாக ஓவியா ஆசிரியர், அடுத்தது கீபோர்டு ஆசிரியர், அடுத்தது அடியில் பரதநாட்டிய ஆசிரியர், சுத்தம் செய்த நம் தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களையும் மற்றும் இந்த புல் பூண்டு செடி இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு எப்படியும் வந்து பூச்சி கிடைக்கும் அப்படின்னு ஐயா இளங்கோ ஐயா வந்து எப்போ பார்த்தாலும் பூச்சியில் இந்த புல்லெல்லாம் கொடுக்குவாங்க. அவங்களையும் நாம் இந்த மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
எல்லையை காப்பாற்றி அப்போதும் நம்ம இசைப்பள்ளிய இரவு காவலராக இருந்து காப்பாற்றி பாதுகாக்கும் இரவு காவலர் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். நம் குழந்தைகள் அனைவருக்கும் இவ்வளவு அழகா ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி மேக்கப் போட்டு நம்ம பிள்ளைங்களா அப்படிங்கிற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு ஒப்பனை செய்த ஒப்பனை கலைஞர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஹேமா, தமிழ்ச்செல்வி, குருசுந்தரி, ரம்யா கிளம்பிட்டா, சிவானி, தேஜா கிளம்பிட்டா, இவங்க எல்லாரையும் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் சேர்ந்து இதை சமர்ப்பிக்கின்றோம். இவ்வளவு அழகாக எல்லோரும், எல்லா பெற்றோர்களும், எல்லா துறை பெற்றோர்களும், ஆசிரியர்களும், மாணவ மணிகளும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். ஒரு குறிப்பு, மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர்றதுக்கு 13 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும். 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் படிக்கணும். உங்கள் உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாக்கா நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கலாம். 10வது படித்து அவங்க படிக்கலை அப்படிங்கிற பசங்களையும் சேர்க்கலாம். இங்கே 10வது படிக்காமல் ஃபெயில் ஆகிட்டு இங்கே வந்து யாராவது இருந்தாங்கன்னா இங்கே வந்து படித்தாக்கா 10வது தேர்ச்சிக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம். தமிழ் ஆங்கிலத்தில் மட்டும் அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும். மற்றபடி எந்த கலையில் எடுத்துக்காங்களோ அந்த கலையில் நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுத்து தேர்ச்சி அடைய வைப்போம். அதே மாதிரி தான் +2 இந்த மாதிரி மாணவர்களை நீங்கள் சேர்த்து பயனடையும்படி நாங்கள் கேட்டுக்கிறோம். அடுத்தது அந்த 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு மாதந்தோறும் அரசு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மிதிவண்டி தரோம், இலவச பாட புத்தகம் தரோம். இதெல்லாம் நீங்கள் பயன்பெறணும்னு நாங்கள் வந்து அன்போடு கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சனி ஞாயிறு இந்த 2 நாளில் ஜவஹர் சில்வர் மன்றம் அப்படின்னு ஒரு நிறுவனம் இங்கே நடக்குது. அதுவும் நம்ம அரசு தான். அதில் கீபோர்டு, பாட்டு, ஓவியம், பரதநாட்டியம் அப்படின்னு 4 கலைகள் கற்றுத்தராங்க. அந்த கலைக்கு வயசு வந்து 5 வயது முதல் 16 வயது வரை. அதனால குழந்தைகளை அதுலேயும் சேர்த்து நீங்கள் உங்கள் குழந்தைகளை கலை ஆர்வலர்களாக உருவாக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு கலையும் நம்ம இசைப்பள்ளியில் நடக்குதுங்கிறத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். பகுதி நேரத்தில், அதாவது 18 வயசுக்கு மேலே பாரம்பரிய கலைகள் இருக்கு இல்லையா, தெருக்கூத்து, மேளம், ஒப்பனை, கை சிலம்பு, மிருதங்கம், இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வெள்ளிக்கிழமை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், சனிக்கிழமை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஆனால் இதுக்கு வயது வரம்பு 18 வயதுக்குமே எவ்வளோ வயசு வேணாலும் இருக்கலாம். அன்போடு வந்து கற்றுக்கொண்டு பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாட்டுப்பண் இப்போ எல்லாரும் டிராயிங் ஐயா வந்து இப்போ திறந்து இருக்காங்க. எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன்.
ரொம்ப வாழு அதான் முதல்ல விருதுநகரை மாணவன் ஹரிஷ் அவர்களுக்கு இப்பொழுது கௌரவப்படுத்தணும். இந்த ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்து அதில் ஒவ்வொரு புகைப்படங்களும் பேசுவது போல் ஆடுவது போல் இலக்கியமாக அற்புதமாக வரைந்த நம் குழந்தைகளுக்கு பாராட்டுகள் ஐயா தெரிவிக்க சொன்னாங்க. இது ஆசிரியருக்கும் தெரிவிக்க சொன்னாங்க. அதே போல் நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சூரிய ஒளி தங்களை தாக்காத அளவுக்கு பந்தல் போட்டு மேடை அமைத்து கொடுத்த ஒளிவழி அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய சேவை எங்களுக்கு எப்பொழுதும் தேவை என்பதை கூறி நாட்டுப்பண் தொடர்ந்து